எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த கரூர் ஸ்டாம்பீடோட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்போ வந்திருக்கு. டிவிகேக்கு வந்து சாதகமா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டிவிகேயோட முதல் வெற்றி அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாரி டிவிகே தரப்புல வச்ச இன்னொரு கிரிட்டிசிசம் என்னன்னா, இதுவரைக்கும் டிவிகேலேருந்து யாருமே பேசல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆதவ் அர்ஜுன் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து பேசியிருக்காரு. டிஎம்கே வந்து டைரக்ட்டா அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிவிகே ஆட்சிக்கு வந்தோனே கரூரே நாங்க கிளீன் பண்றோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். கரூர் ஸ்டாம்பீட பத்தி எல்லாருக்குமே தெரியும். இதுவரைக்கும் இந்தியா வரலாறுலயே அந்த மாரி நடந்ததில்ல. 41 பேர்கிட்ட இறந்தாங்க. உடனே சிஎம்லாம் வந்துட்டாங்க. மினிஸ்டர்ஸ்லாம் போனாங்க. அடுத்த நாளே வந்து ஒரு நபர் கமிஷன் அமைச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து மதுரை ஹைகோர்ட்லயும் வந்தது, சென்னை ஹைகோர்ட்ல வந்தது. சென்னை ஹைகோர்ட் வந்து ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க வந்து விசாரணைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே டிவிகே தரப்புல வந்து நாங்க அங்க போவே இல்ல. ஆனா ஜட்ஜ் வந்து எங்கள இவ்ளோ குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எங்களுக்கு இந்த ஜட்ஜ்மென்ட் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்ற மாரி டிவிகே சார்பா ஆதவ் அர்ஜுன் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாரு. அவரு மட்டும் இல்லாம மொத்தம் 5 மனு வருது. ஃபர்ஸ்ட் மெயினா வந்து டிவிகே சார்பா போட்ட மனு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு சென்னை ஹைகோர்ட் போட்ட எஸ்ஐடி டீம் மேல நம்பிக்கை இல்ல. ஏன்னா அங்க இருக்கிறதே வந்து தமிழ்நாடு போலீஸ். அவங்க சரியா விசாரிப்பாங்களா எங்களுக்கு தெரியாது. அதனால வந்து சுப்ரீம் கோர்ட் தலைமையில வந்து ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற மாரி டிவிகே சார்பா வந்து ஆதவ் அர்ஜுன் ஒரு மனு குடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பிஜேபி அட்வொகேட் வந்து ஒரு மனு குடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு பின்னாடி நெறைய அரசியல் பின்புலம் இருக்கு. அதனால வந்து இது சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து விக்டிம்ஸோட ஃபேமிலி 3 பேர் வந்து கேஸ் போடுறாங்க. 3 பேரும் வந்து சிபிஐ வேணும் அப்படின்ற மாரி கேக்குறாங்க. யாருன்னா செல்வராஜ்னு ஒருத்தர், பன்னீர்செல்வம்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் பிரபாகர்னு ஒருத்தர் வந்து ஜட்ஜஸ் வந்து பயங்கரமான கேள்விலாம் கேட்டாங்க. போஸ்ட்மார்டம் பத்திலாம் கேட்டாங்க. எப்படி மதுரை ஹைகோர்ட்டும், சென்னை ஹைகோர்ட்டும் எப்படி ஒரே நேரத்துல ஒரு கேஸ நடத்துவீங்க அப்படின்ற மாரி கேட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து இத பத்தி எங்களுக்கு விரிவா அறிக்கை குடுங்க. அத நாங்க படிச்சுட்டு தீர்ப்ப நாங்க சொல்றோம் அப்படின்ற மாரி டேட் எல்லாம் ஒத்தி வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ஜட்ஜ்மென்ட் வரும் அப்படின்ற மாரி நியூஸ்லாம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த கேப்ல பார்த்தா இந்த பாதிக்கப்பட்டவங்க ஃபேமிலிஸ்லாம் வந்து சன் டிவிக்கு பேட்டி குடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. எங்களுக்கு தெரியாம வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுல வந்து ஒரு 13 வயசு பையன் வந்து இறந்துட்டான். அவங்க அப்பா வந்து பன்னீர்செல்வம். அவரு ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அவங்க பாட்டி வந்து பேட்டி குடுத்திருக்காங்க. அவரு யாருன்னே எங்களுக்கு தெரியாதுங்க. அவரு எப்பயோ வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த சின்ன பையனுக்கு ஒரு பால் பாக்கெட் கூட வாங்கி குடுத்ததில்ல. இப்ப டிவிகே தரப்புல காசு குடுக்குறாங்கன்னு சொன்னோனே, யார்கிட்டயோ காசு வாங்கிட்டு இந்த மாரி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அவருக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்ல அப்டின்ற மாரி சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சந்திரான்னு ஒருத்தர் இறந்திருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் செல்வராஜ்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. அவரு என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரியாது. ஏடிஎம்கே சார்பா வந்து எங்ககிட்ட தெரியாம வேல வாங்கி தரேன் அப்டின்ற மாரி கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்ற மாரி அவரு கிளம்பிட்டாரு. சரி இந்த மாரிலாம் இருக்கு. என்னடா ஆகப்போகுது அப்படின்ற மாரிலாம் இருந்தது. 10:30க்கு வந்து கோர்ட் ஆரம்பிச்சது. ஜட்ஜ் குடுத்த தீர்ப்பு வந்து டிவிகேக்கு சாதகமா தான் இருந்தது அப்படின்ற மாரி சொல்லணும். இந்த டிவிகே சார்பா வச்ச மனுபடி ஒரு எஸ்ஐடி டீம் அமைக்கப்படும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. 3 மெம்பர்ஸ் உள்ள ஒரு எஸ்ஐடி டீம் வந்து அமைக்கப்படும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம சிபிஐயும் இந்த கேஸ விசாரணை பண்ணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ பொறுத்தவரைக்கும் இப்போ 3 விஷயம். 1 வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டயர்ட் ஜட்ஜ் அஜய் ரஸ்தோகி அவர் தலைமையில வந்து ஒரு டீம் அமைக்கப்படும். அது வந்து 3 மெம்பர் டீமா இருக்கும். அதுல வந்து 2 ஐபிஎஸ் இருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வந்து சிபிஐ வந்து இந்த கேஸ விசாரிப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 3வது வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து இந்த கேஸ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சிபிஐ வந்து எஸ்ஐடிக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. எஸ்ஐடி வந்து கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. 3 பேரும் இந்த கேஸ ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. மந்த்லி ரிப்போர்ட் வரணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து டிவிகே மெம்பர்ஸ்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. இப்போ இந்த ஜட்ஜ்மென்ட் வந்தோனே கடைசியா நம்மளுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க போகுது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேஸ்ல ட்விஸ்ட் பார்த்தோன்னா, அந்த மனு குடுத்தவங்கலாம் பேக் அடிச்சது தான். அவங்க உண்மையிலேயே அவங்களுக்கு தெரியாம வந்ததா? இல்ல நம்ம வழக்கம் போல இந்த படத்தெல்லாம் பார்ப்போம். பெரிய கம்பெனியோடலாம் நம்ம போட்டி போடுறோம்னா, நம்ம கூட இருக்கவங்களே காசு குடுத்து வாங்கிட்டு நமக்கு ஆப்போசிட்டா நிக்க வைப்பாங்க. அந்த மாரி இவங்க மாறுனாங்களான்னு தெரியல. வெள்ளிக்கிழமை அந்த 5 மனு வரும்போதே நெறைய பேர் சொன்னது அதான். வியாழக்கிழமை நைட் வரைக்கும் தெரியாதாம். என்ன மனுலாம் நாளைக்கு வரப்போகுதுன்னு. அதனால தான் வந்து விக்டிம்ஸே ஒரு 3 பேர் வந்தாங்க. இல்லனா இந்த விக்டிம்ஸ கூட இந்த டிஎம்கே வந்து ஆஃப் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாரிலாம் சொன்னாங்க. இப்போ அவங்க பேக் அடிச்சிருக்காங்க. கோர்ட்ல கூட அதான் நடந்ததாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சேர்ந்த லாயர் சொன்னாராம், ஜட்ஜ் இந்த மாரி இந்த 3 மனு குடுத்திருந்தாங்க. அது பார்த்தனா அவங்களோட நாலேஜே இல்லாம தான் குடுத்திருக்காங்களான்னு சொன்னப்போ கூட ஜட்ஜ் அதான் சொன்னாராம். அந்த விஷயத்தை வந்து நம்ம அப்புறமா பார்ப்போம். அதை நாங்க தனியா செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஜட்ஜ் என்ன சொன்னாங்கன்னா, அந்த எஸ்ஐடி டீம் வந்து இந்த என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா கண்டிப்பா இந்த கேஸை வந்து சிபிஐக்கு தான் நாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நியூஸ் ஹெட்லைன்ஸ் ஃபுல்லாவே அதுதான். டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் வந்து குஷி ஆயிட்டாங்க நீதி வென்றது அப்படின்ற மாதிரி. இப்போ மந்த்லி ரிப்போர்ட் வரும். அப்போ தான் தெரியும் நமக்கு உண்மையிலே இது கிரவுட் ஸ்டாம்பேடா இல்லை வேற ஏதாவது பிளான் பண்ணி இந்த மாதிரி நடந்ததான்னு. அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இந்த ஆதவ் அர்ஜுனோட பிரஸ் மீட். இவ்வளோ நாள் டிவிகே மேலே வச்ச குற்றச்சாட்டே வந்து என்னடா ஒருத்தங்க கூட பேச மாட்டீங்களே, எங்கடா போனீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கடைசியாக ஆதவ் அர்ஜுன் வந்து பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுன் சொல்லியிருந்தாரு, நாங்கள் வந்து ஒரு 16 நாள் வந்து துக்கம் அனுசரிக்கிறோம், அது வரைக்கும் பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வந்து பிரஸ் மீட் டீட்டெயிலாக பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே
நாங்கள் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணோம். இது வரைக்கும் 50 வருஷத்தில் இல்லாத எழுச்சி வந்து எங்களுக்கு இருந்தது. ஒரு தொகுதியும் நாங்கள் போகும்போது மக்கள்கிட்ட வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பு இருந்தது. எந்த இடத்துலையுமே எங்களுக்கு போலீஸ் கிட்ட ஆதரவு கிடைக்கவே இல்லை. நாங்கள் எல்லா போலீஸும் குற்றம் சொல்ல மாட்டோம். 90% போலீஸ் வந்து நியாயமா நடந்துட்டாங்க. என் பெரம்பலூர் எஸ்பி வந்து கடைசி நேரத்துல வந்து இங்க நிலைமை சரியில்ல, நீங்க வராதீங்கன்னு சொன்னாரு. நாங்க கேன்சல் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு இடத்துலயும் வரும்போது அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஆனா நாங்க கரூருக்கு வரும்போது போலீஸ் வந்து எங்களுக்கு பயங்கரமான வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. என்னடா இது டிஃப்ரெண்டா இருக்கே அப்பயே நினைச்சோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. விஜய் கூட அந்த பஸ் மேலேயே சொல்லியிருப்பாரு, போலீஸ் இல்லைன்னா நாங்க வந்திருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டோம். தலைவர் கேட்டாரு எல்லாம் கம்ஃபர்டபுளா பேசலாமான்னு. அப்பதான் பேச ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம 30 ஆம்புலன்ஸ் கிட்ட வந்து செந்தில் பாலாஜி ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தது. எதுக்கு எங்கள் மாவட்ட செயலாளரெல்லாம் லத்தி சார்ஜ் பண்ணீங்க, எதுக்கு தொண்டர்கள்லாம் லத்தி சார்ஜ் பண்ணீங்க, எல்லாமே நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர் வந்து சார் கேஸை பற்றி பேசுங்க சார் அப்படின்ட்டாரு. நீங்கள் சன் டிவி ரிப்போர்ட்டர்னு எனக்கு தெரியும், வெயிட் பண்ணுங்கன்றாரு. அப்பயே நம்மளுக்கு தெரியுது என்னடா லைவாக போயிட்டு இருக்கும்போது இப்படி பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த ஆதோ அர்ஜுனும் சொல்கிறதா தான் டிஎம்கே வந்து இந்த கரூர் விஷயம் வச்சு எங்களை முடிச்சிடலான்னு பார்த்தாங்க. கரெக்டாக கோர்ட்டும் வந்து ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸில் இருந்தது. எங்களால் ப்ரெஸ்ஸையும் வந்து பார்க்க முடியல. டிஎம்கே வந்து இந்த மீடியா மூலிமா வந்து இந்த கேஸே வந்து டிவிகே பக்கம் திருப்பிட்டாங்க. டிஎம்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக அட்டாக் பண்ணாமல் இந்த கவர்மெண்ட் அது மூலிமா வந்து டிவிகே முடக்கலான்னு பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி டேரெக்டாக பேசிட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் எப்படி எங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி இந்த இடத்த கொடுத்தாங்க, அதெல்லாம் நாங்கள் கோர்ட்டில் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்கிறது வந்து நாங்கள் ஓடிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான், நிர்மல்குமார், பொதுச் செயலாளர் எல்லாமே பார்டரில் தான் நின்றுட்டு இருந்தோம். போலீஸ் தான் வந்து வர வேணான்னாங்க. நீங்கள் வந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், அதனால் நீங்கள் வராதீங்கன்னாங்க. ஆனால் பட் மீடியாவில் வரும்போது அந்த ரிப்போர்ட்லாம் வந்து ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவங்களை நம்ப முடியாது, அதனால தான் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து இந்த டிவிகே தம்பிங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணீங்க, நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணீங்க, எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். நாங்கள் வெளியே வராதுக்கு முக்கியமான காரணமே வந்து எங்கள் சொந்தக்காரங்க இறந்துருக்காங்க. அப்போ வந்து நாங்கள் எப்படி மீடியாவில் பேசுறது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் விஜய் வந்து 5வது நாள் சொன்னாரா, இவங்களை வந்து நம்ம விடக்கூடாது, இவங்க நம்ம ஃபேமிலி மாதிரி, சும்மா வந்து மலர் வளையம் வச்சுட்டு போகிற ஆள் கிடையாது நம்ம, அவங்கள வந்து லைஃப் ஃபுல்லாக நான் வந்து தத்தெடுத்து பார்த்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதாக வந்து ஆதோ அர்ஜுன் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து செந்தில் பாலாஜியை வந்து டேரெக்டாக அட்டாக் பண்ணியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, மதுரையிலலாம் வந்து ஒரு காலத்தில் உள்ளே வர முடியாது, காலை வெட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அழகிரி இருந்த டைம்லாம் வந்து அழகிரியோட கோட்டை அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ அவர் ஆள் அட்ரஸே இல்லாமல் போயிட்டாரு. அதே மாதிரி கரூரில் ஒருத்தர் இருக்காரு, டிவிக்கு ஆட்சிக்கு வந்தோடனே கரூரே நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி டேரெக்டாக செந்தில் பாலாஜி அட்டாக் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் கேஸ் பற்றி சொல்லியிருந்தார். ஆம்ஸ்ட்ராங் கேஸ்லேயும் வந்து தமிழ்நாடு அரசு வந்து சிபிஐ விசாரணை வேணான்றாங்க. அதே மாதிரி கிட்னி கேஸ்லேயும் வந்து சிபிஐ விசாரணை வேணான்றாங்க. எங்களுக்கு வந்து தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு மேலே நம்பிக்கை இல்லை, அதனால தான் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி எப்போ கரூருக்கு போவீங்க, அடுத்து பிரச்சாரம் எப்போ, அதெல்லாம் கேட்டாங்க. இல்லை நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாரு. அவர் கொடுத்த இன்டர்வியூ பார்க்கும்போது அப்பா ஒரு ஆளாச்சும் வெளியே வந்து பேசினார்னு. இந்த புசி ஆனந்த்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் எங்கே போனார்னு தெரில. அதுக்கப்புறம் டிவிகேவோட தலைவர் விஜய், அவர் என்ன பண்ணுறாருன்னு இன்னும் சுத்தமாக தெரில. ஒரே ஒரு வீடியோ போட்டார், அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் பிரேக்கு. அது இல்லாமல் ஒரு ரீசெண்ட் நியூஸ் வேறு வந்திருந்தது. இந்த அக்டோபர் 1 பார்த்தோன்னா இந்த ஜனநாயகனோட சிங்கிள் ஏதோ வர வேண்டியதுதான், இந்த இஷ்யூனால அதுவுமே போஸ்ட்பாண்ட் ஆயிருக்குன்றாங்க. இப்போ மட்டும் வந்து அண்ணன் மக்களை பார்க்காம ஜனநாயகன் 1 ரிலீஸ் ஆக போகுதுன்னு வந்ததுன்னா மொத்த பேருமே கொந்தளிச்சிருவாங்க. இவர் இப்போ வெளியே வராமல் இருந்தாருன்னா அவருக்கு அந்த படமும் டிலே ஆக போகுது. அவர் நினச்சிருந்தார் போல் இந்த ஜனநாயகன் பேரை வச்சு நம்ம ஆட்சியை பிடிச்சிடலான்னு. இப்போ இந்த இஷ்யூனால அவருக்கு பொலிட்டிக்கல் ஜேர்னலையும் ஸ்டாப் ஆயிடுச்சு, அங்கே மூவி சைடுமே ஸ்டாப் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ வந்துட்டு இருக்க நிறைய ரூமர்ஸ் என்னன்னா, விஜய் வந்து பயங்கரமாக ஆலோசனையில் இருக்காரு, நிறைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் கூடலாம் பேசிகிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு கருப்பு ஆடு வந்து கட்சியில் இருக்குது, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது, அந்த கருப்பு ஆடை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. டிவிக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கரூர் இஷ்யூவில் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிவிக்கியோட அடுத்த மூவ் என்ன இருக்கும்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.